வணக்கம் நண்பர்களே. இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த மாதிரி நம்ம காய்ச்சி ஆற வைக்கும்போது பாலில் இருக்க அந்த கொழுப்பு மட்டும் தனியாக மேலே வந்து பாலாடையாக உருவாயிரும். இந்த பாலாடையை தான் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி சேர்க்குற பாலாடைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு மூடி வச்சுருங்க. இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சினீங்கன்னா ஆடை வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். லோக்கலில் கிடைக்கிற மாட்டுப்பால் வாங்கி காய்ச்சி இந்த மாதிரி வச்சு தான் ஆடை எடுக்க முடியும். வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், பழைய கண்ணாடி பாட்டிலில் தண்ணி நிரப்பிட்டு அதில் நீங்கள் இந்த ஆடையை எடுத்து வச்சு சேகரித்து வைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு அதில் நீங்கள் ஆடை சேர்ந்ததுக்கப்புறமா இந்த பாட்டிலே நீங்கள் மொத்தமாக குளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் உருக்கி நெய்யாக மாற்றிக்கிடலாம். கண்ணாடி பாட்டிலில் ஆடை சேகரித்து வைக்கும்போது வர ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில நேரம் வந்து கெட்டு போயிடும். குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் அதில் வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லை வெப்பமான பகுதியில் இருக்கீங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இந்த மாதிரி ஆடை எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஸ்பூனாலே லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இடம் கிடைக்கும், நிறைய ஆடை சேர்த்து வைக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் வெண்ணெய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல் நாளே இல்லைனா ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் இந்த சேர்த்து வச்ச ஆடையை வெளில எடுத்து வச்சிடணும். அப்போ தான் இது வந்து இறுகி இருக்கிறது வந்து இலகி நார்மலாகும். இப்போ ஆடை நிறையா சேர்ந்ததுக்கப்புறமா நான் முதல் நாளே எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆடை எடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கப்ப. இப்போ நீங்கள் வந்து முக்கியமான ஒன்று ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, இது கூட வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் தயிர் வந்து நீங்கள் இதில் சேர்க்கணும். இது அப்படியே நீங்கள் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறதுக்கும் தயிர் சேர்த்து வச்சுட்டு ஒரு 8 மணி நேரமோ இல்லை ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக இதே மாதிரி வந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கிறவங்களா இருந்தால் இந்த ஒரு தடவை இந்த மாதிரி தயிர் சேர்த்து வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டு நீங்கள் வந்து வெளியில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, வெளியில் தான் வைக்கணும். நான் அந்த டிஃபன் பாக்ஸுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஆடை சேர்த்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக வச்சுருங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் எடுத்து இதுலேருந்து வெண்ணெய் கடைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நான் இப்போ வந்து ஆடையோட தயிர் சேர்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சேன். இப்போ நீங்கள் பாருங்கள், முன்னாடி நீங்கள் பார்க்குறக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. இப்போயே வந்து வெண்ணெய் பாதி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அதோட பசும்பாலில் எடுக்கிற அந்த வெண்ணெயோட கலர் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள், நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் கடைஞ்சிங்கன்னா போதும், வெண்ணெய் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ தயிர் சேர்த்து ரெடியான அந்த பாலாடையை ஒரு நல்ல வாய் அகண்ட பாத்திரமாவோ இல்லை வாய் குறைவான இடுக்கமான பாத்திரமோ நீங்கள் பார்த்து உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடையும் போது வெளியில் தெரிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறமா தயிர் கடையிற மத்து இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் பீட்டர், இல்லைனா இது வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டட் பீட்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் இதை வந்து நல்லா கடைஞ்சிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெறும் இதை வச்சு நீங்கள் கடைஞ்சிட்டே இருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கடைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கடைய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இது கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கடைஞ்சிட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் கடைஞ்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வேகமாகவே வந்து என் வெண்ணெய் கிடச்சிரும். இதே நீங்கள் வந்து தயிர் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அது கூட ஒரு 4-5 நிமிஷம் சேர்த்து டைம் எடுக்கும். ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி இப்போ ஊற்றுனதுக்கப்புறமாவே வெண்ணெய் முக்கால்வாசி பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கடைஞ்சோம் அப்படின்னா இன்னும் இருக்க அந்த எல்லா வெண்ணெயும் வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். நம்ம தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து வெண்ணெயை ஈஸியாக அரைச்சி எடுக்க முடியும். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போது மொத்தமாக ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வெண்ணெய் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கையிலே இந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே அரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து அரைச்சி அந்த தண்ணிக்குள்ளே வந்து வச்சு கொஞ்சம் அலசி எடுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்க அந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே கையால் நல்லா எடுத்து ஒன்று சேர்த்து இப்போ நீங்கள் இதை எடுத்து பக்கத்தில் இருக்க பாத்திரத்தில் போடணும். முடிஞ்சளவு நீங்கள் எடுக்கிற போதே அதில் இருக்க அந்த மோர் எல்லாத்தையுமே வடித்து எடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியில் போட்டதுக்கப்புறமா இருக்கிற அந்த மோர் எல்லாமே பிரிஞ்சு போயிடும், வெண்ணெய் மட்டும் இருக்கும். இப்போ கடைஞ்செடுத்த எல்லா வெண்ணெயும் ஒன்று சேர்த்து இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றி அதை வந்து நீங்கள் அலசணும். இப்போ இந்த பாத்திரத்தில் நல்லா வெண்ணெயை அலசி இந்த மாதிரி கையில் ஒன்று சேர்த்து அதை வந்து இன்னும் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஒரு கை அளவுக்கு நமக்கு வந்து வெண்ணெய் கிடக்கு. இதை அப்படியே இந்த கிண்ணத்தில் நான் மாற்றி வைக்கிறேன். நீங்கள் அரிக்கும் போது ஒரு சில கசடு வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நெய்யாக உருக்கும் போது அந்த கசடு எல்லாமே தனியாக நீங்கி வந்துடும். இப்போ நான் எடுத்து வச்ச அந்த டிஃபன் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெண்ணெயை கொட்டிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த வெண்ணெய் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக உருகிடும். இப்போ இந்த மாதிரி உருகி உருகி ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறிட்டே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பால் கலரும் மஞ்சள் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். நெய் தயாராகும் போது நல்லா முறையாக முறைச்சிட்டு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு அந்த இதை முறிக்கணும். இப்போ அந்த வெண்ணெயில் இருக்க அந்த கசடி எல்லாமே நடுவில் நின்றுருக்கு பாருங்கள். அந்த வெண்ணெயில் அந்த கசடி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து வடைச்சட்டியில் வந்து அடியில் அடி பிடிச்சிரும். இதுக்காக தான் நான் வந்து லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து நல்ல நெய் கிடைக்கும். இல்லைன்னா வந்து கருகி போயிடும். அந்த கசடை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ஒன்று சேர்ந்து அது வடைச்சட்டியோடையும் சேர்ந்து உள்ள அடியில் கீழே பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து முட்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து நெய் தயாராகுன்றதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ அந்த கசடி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சுருங்கிட்டே வரும். இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அப்படின்னா நெய் தயாராகிடுச்சு. முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு முறிச்சிக்கலாம். நான் இப்போ முருங்கைக்கீரை மட்டும் போடுறேன். வீடியோ எடுக்கிற போது நான் முருங்கைக்கீரை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா மணலாகவும் நெய் வரும். இப்போ நெய்யை முறிக்கும் பொழுது நீங்கள் இந்த இலைகளை போட்டதும் நல்லா படப்படன்னு சத்தம் வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து முருங்கைக்கீரையை மட்டும் பயன்படுத்தி முறித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து நல்லா ஃபைனாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து இதே மாதிரி ஒன்றா தான் நீங்கள் வடைச்சட்டியில் போட்டு முறிக்கணும். இது வந்து நான் இரண்டுமே ஒன்றா போட்டு முறித்து எடுத்து வச்ச நெய். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மணலாக இருக்கும். நல்லா நிறைய குருணையாக இருக்கும். கொஞ்சம் மேலே தண்ணி விட்டு இதிலே கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். இது வந்து நல்லா ஸ்வீட் வாசனையாக வரும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ரெண்டும் போடும்போது தான் நல்லாயிருக்கு நெய். அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்ச நெய் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கசடி எல்லாமே தனித்தனியாக கீழே தங்கிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து வீணாக்க வேணாம். நீங்கள் இதை சாப்பிட்லாம். நல்லா சத்து தான். இப்போ அந்த ஆறின நெய்யை நல்லா சுத்தமான ஒரு வெள்ளை துணியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டிலே நெய் காய்ச்சறதுல வந்து எந்த ஒரு பொருளுமே வீணாகாது. நீங்கள் வந்து கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா மிச்சமாகிற அந்த மோர் வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஏற்றதாக இருக்குமான்னு தெரில. அதனால் வந்து குடிக்க வேணாம். நீங்கள் அதை செடிகளுக்கு கீழே ஊற்றுனீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருகும். அதுக்கு வந்து இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து வடிகட்டுறதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கசடுகள் எல்லாமே அந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த துணியில் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அடுப்பு எரிக்கும் போது முத தீ வைக்கிறீங்கன்னா அப்போ எரியலை அப்படின்னா இந்த துணியோடு இருக்க அந்த கசரை உள்ளே போட்டுட்டு தீ வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று எரியும். அதுங்களே நீங்கள் வந்து விறகு பற்ற வச்சிடலாம். நீங்கள் எடுக்கிற அந்த வெண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் அதை எடுத்து கேக் செய்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது ப்ரெட்டில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கிற வெண்ணெய் வந்து நமக்கு வீட்டில் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குறதோட நமக்கு வந்து ஒரு மன நிறைவையும் கொடுக்கும். இப்போ நம்மளோட நெய் தயாராகிடுச்சு. இதை வந்து அப்படியே மூடி ஒரு ட்ரையான இடத்துல ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் திறந்து பார்க்கும்போது நல்லா உறைஞ்சிருக்கும். எப்பயுமே நெய்யை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. வெளியிலே ஸ்டோர் பண்ணுங்கள். நல்லா கூலான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்த நாள் நீங்கள் இதை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நெய் உறைஞ்சி போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.